வைத்து கரையான் புத்து வளர்ந்திருக்க அந்த வளர்ந்திருக்க ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. புத்துக்கு 1000 வாசல் இருக்கு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே அந்த மாணிக்க புத்துக்குள்ளே தம்பி தம்பி ஒன்னேதான் பேண்ட் போட்டவனே பேண்ட் போட்டவனே புத்துக்கு கொத்தனார் யாருடா? கேட்டதே கேட்காத மாதிரி இருக்கானே. ஒன்னையத்தானே கேட்கேன். புத்துக்கு கொத்தனார் யாரு? அவ யாருக்கு தெரியும் அப்படிங்க? எங்க வீட்டு கட்டினதே கொத்தனார் தெரியாது. உங்க வீட்டுக்கு எங்க வீடு கட்டினதே கொத்தனார் யாருன்னு எனக்கு தெரியும். உங்க வீட்டை கட்டின கொத்தனார் யாருடா? உங்க ஐயாவா? உங்க வீட்டை கட்டின கொத்தனார் யாருங்க? எங்க ஐயாங்க. அப்பா அவ அப்பா கொத்தனார் வேலை பார்க்காருன்னு அர்த்தம். அதாவது ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த மாணிக்க புத்துனா அந்த புத்துக்கு கொத்தனார் வந்து கரையான். அந்த புத்து கொத்தனார் கரையான். ஆமா சரி. புத்தை கட்டணும்னு சொன்னா கரையானால மட்டும்தான் கட்ட முடியும். கரையானால தான் புத்து கட்ட முடியும். கரையான் புத்தை கட்டுமையானா நாகம் வந்து கரையானை தின்று விட்டு அதிலே கொழுவு இருக்கும். அந்த புத்துக்குள்ள நாக பாம்பு வந்து உள்ள இருந்துக்கும். அப்பேர்வட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே புத்துக்குள்ள சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக நாகலோக வட்டணத்திலே அந்த நாகராஜனும் நாகக்கண்ணி பெண்கொடியாலும் அவர்கள் எப்படி வாழ்ந்து வருகிறார்கள்? நாகலோக வட்டணத்தில் மண்ணால் குறைவு இல்லை மனையாலே தாழ்வு இல்லை. தாழ்வு கிடையாது. பொன்னால் குறைவில்லை பொருளாலே தாழ்வும் இல்லை. தாழ்வு கிடையாது. ஆடு இருக்கு மாடு இருக்கு அவருக்கு அடுக்குமத்தை வீடு இருக்கு. அடுக்குமத்தை வீடு இருக்கு. சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால குறைவு கிடையாது. எந்த குறையும் கிடையாது. ஆனை கட்டும் ஜாவடி அசைந்திருக்கும் மண்டபங்கள் மண்டபங்கள் குதிரை கட்டும் தாழ்வடங்கள் கொட்டார சாவடிகள் சாவடிகள் பத்தடுக்கு மாளிகையும் அவருக்கு பளிங்கு வர்ண சாவடியும் சாவடியும் 7ஆம் படித்தளம் இழந்தெரியாத மண்டபம். மண்டபம் அப்படின்னா என்ன தெரியுமா? அந்த 7ஆவது படித்தளத்துல போய் உட்கார்ந்தா நமக்கு எந்திக்கணும்னு மனசே வராதா? ஏன் எந்திக்கணும் மனசு வராது? அந்த அளவுக்கு காத்து சிலு சிலுன்னு விழும் ஏசியில இருந்த மாதிரி இருக்குமா? அது வந்து ஏசி போட்ட மாதிரி இருக்கும். அதான் 7ஆம் படி
வைத்தல எழுந்தறியாத மண்டபம். மண்டபங்கள் மண்டபம். இப்பேற்பட்ட மண்ணுமனை பொன்னும் பொருளோடு இரு பேர்களும் மங்களகரமாகவே வாழ்ந்து வருகிறார் அல்லவா. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தனைதான் செல்வங்கள் எல்லாம் நிறைந்திருந்தாலும் செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாயை திறந்து பேசக்கூடிய செல்வம் வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு வைத்திருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா ஐயா? ஒருபோதும் கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்கமா வாங்கி போடணும்னு நினைக்கும். 50 பவுன் நம்ம கழுத்துல போட்டுருக்கோம். அந்த தங்க ஆபரணம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? 50 பவுன் வந்து கூப்பிடுமா நம்மள? ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். ஆமா 10 ஏக்கர் 20 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கோம். அந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. கூப்பிடாது. நாமளை அன்போடும் பண்போடும் ஆசையோடு அம்மா அப்பா வந்து வாய் திறந்து நாமளை அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே இந்த பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தை சொத்து என்பார்கள். பிள்ளை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி அதுவும் பிள்ளை கனி தான். அதுதான் பிள்ளை கனி, அதுவும் பிள்ளை கனி. அப்ப 16 செல்வத்திலே பெரிய செல்வம் பிள்ளை செல்வம். இந்த பிள்ளை செல்வம். ஆமா 35 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி கல்யாண மேடையை விட்டு நானே என் பொண்டாட்டியும் கீழே இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டேன். எப்படி பெரிய ஆளு காலில் விழுந்து தாலி கட்டினோன்னா பாட்டி காலில் வந்து கீழே வந்து விழுந்து கும்பிட்டேன். சரி விழுந்து கும்பிட்டோன்னே எங்க பாட்டி சொன்னா என்ன சொன்னாங்க? என்ன கையை பிடி தூக்கி விட்டு பேராண்டி நீ பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டுட்ட, நீ 16 பெற்று பெருவாழ் வாழும் அப்படின்னா பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு நான் 16 பிள்ளைய பத்தி சீரழிச்சு கிடங்க. கட்டி கொடுக்க முடியாமலும் வரவு செலவு பார்க்க முடியாமலும் இதெல்லாம் நினைச்சேன். அவ 16 செல்வம் பெறணும்னு சொன்னோட நீ 16 பெத்து போட்டிருப்ப அப்படிங்கிறது தெரியும். இப்ப கட்டி கொடுக்க முடியாம வரவு செலவு பார்க்க முடியாம அறிவு கட்ட தாத்தா என்ன 16 செல்வம்னா நம்ம வாழ்க்கையிலே எத்தனை செல்வங்கள் தேவையோ அத்தனையும் யா அப்படியா? தானம் தனம் நன்மக்கள் வீடு நன்பசு சரி இப்படி சொல்லக்கூடிய எல்லா தேவையைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவாங்க. நமக்கு என்ன தெரியுது? பாட்டி நம்ம 16 பிள்ளையை தான் பார்க்க சொல்லிட்டான்ட்டு அப்போ இந்த ஆண்டவனாகிய பகவான் எல்லா செல்வங்களையும் கொடுத்த இறைவனாகிய சிவபெருமான் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணைக்கும் குழந்தை இல்லாத குறைவை கொடுத்து விட்டார். குறைவில்லாத மனிதர்கள் இந்த உலகத்திலே யாராவது இருக்காங்களா ஐயா? ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒவ்வொரு குறைவு இருக்கு. நம்ம நினைக்கும் கடவுள் நம்மளைத்தான் இப்படி சோதிக்காரோ, நம்ம தான் இப்படி கஷ்டப்படுதோமோ, மத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு அவங்க மனசுல நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. நம்மளே இப்ப ரோட்ல நடந்து போறோம்னு வைங்க, சரி நம்மள பார்த்த உடனே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க? மாதவிக்கு என்னப்பா கார்ல போற அவளுக்கு என்ன வந்திருக்கு? அவ வில்லுப்பாட்டு படிக்க போறா வாரா அப்படின்னு நினைக்காங்க. நம்ம வீட்டுல இருக்க சரக்கு அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ ஒவ்வொருவருக்குமே ஆண்டவன் ஒவ்வொரு குறைவை கொடுத்திருக்கிறார். இப்போ உனக்கு வந்து ஒரு கஷ்டம் இருக்கும், உனக்கு லட்சம் தேவைப்படும், பிறகு எனக்கு 100 ரூபா தேவைப்படும், எனக்கு 100 ரூபா கிடைக்காது. உனக்கு லட்சம் ரூபா தேவைப்படும், லட்சம் கிடைக்காது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு கஷ்டங்கள் இருக்கும். மனசுனா பார்த்தா குறை இல்லாத மனசு எவனும் கிடையாது. என்ன குறை? மண்டையில முடியலாம அது வாங்குற கிடையாது. அவருக்கு மண்டையில முடி இருக்கத்தான் செஞ்சது. அவங்க அம்மாவுக்கும் வீட்டுக்காரருக்கும் வாரம் ஒருக்கா 2 அடி சண்டை வந்துரும் பாத்துக்கிடுங்க. சண்டை வந்து அவ சும்மா விடுவாளா? இவர் ஒரு அடி அடிச்சு அவன் மண்டையை பிடிச்சு ஒரு ஆட்ட ஆட்டி பாதி முடி கையில வந்துரும். சண்டை வந்துட்டு அவ பழக்க தோசத்துல முடிய பிடிக்க ஓடியாந்தா மண்டை வலி குப்புற கீழே விழுந்து அவளுக்கு நாடி சரியாம அடி அவளுக்கு அன்னைக்கு. அப்ப எவ்வளவு சர்வீஸ் இருக்கணும் அந்த அம்மாவுக்கு. அதாவது ஆரம்பத்துல முடி இருந்துச்சு, நீ பிடிச்சு கழுத்து போட்டு அடிக்காத ஒரு காரணம் இருந்துச்சு. இப்ப முடி இல்லையே, அந்த முடி மண்டையை பண்ணி பிடிக்கலாமா? மழை வர போகுது. அப்போ அத மாதிரி ஆண்டவன் வந்து எல்லார் வாழ்க்கையிலுமே
ஒரு குறைவை கொடுத்திருக்கிறார். அது ஏம்யா கடவுளுக்கே ஒரு குறை இருக்கான். நம்மளெல்லாம் படைச்சிருக்க கடவுளுக்கே ஒரு குறை இருக்குன்னா கடவுளுக்கு என்ன குறை இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆண்டவனுக்கு என்ன கவலை தெரியுமா? அம்மா அப்பா இல்லைன்னு சிவனுக்கு ஒரு வருத்தமா. அப்போ சிவனுக்கு நமக்கு தாய் தகப்பன் இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டாரா. அப்ப சிவனுக்கே அம்பாடுதான் மனிதனாகப்பட்டவங்களுக்கு நமக்கெல்லாம் என்ன பாடியா? அப்ப இந்த ஆண்டவன் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் குழந்தை இல்லாத குறைவு இருக்க இருபேர்களும் மனதிலே மனக்கவலை கொண்டு தன் கணவனை அழைத்த அந்த நாகக்கண்ணியானவள் அவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? எங்கனவா ராஜமன்னா எங்கனவா ராஜமன்னா எனக்கு வந்த பிராணனா உங்க தேவி நாகக்கண்ணி முப்பது வயதாச்சு முடிதறிக்க பிள்ளை இல்லை 40 வயதாச்சு நாடாள பிள்ளை இல்லை 50 வயதாச்சு 50 வயதாச்சு அண்ணா ஆகம் இல்லை பெண்ணும் இல்லை அண்ணா பிள்ளை இல்ல வாசலுக்கு யாரும் பிச்சை கூட வாங்கம்மா மதனை இல்ல வாசலுக்கு மாநிலத்தார் வரமா குழந்தை இல்ல வாசலுக்கு நம்ம குடும்பத்தார் வரமாட்டாங்க அண்ணா உங்க தேவி நாகக்கண்ணி வட்டிலே சாதமிட்டார் வாரி உன்ன பிள்ளை இல்லை இளையதில சாதம் போட்டு எடுத்து வந்த மதனையில் கும்பாவில சாதம் போட்டா கும்பாவில மன்னவா குடி உன்ன குழந்தை இல்லை எனக்கு கூடி உன்ன குழந்தை இல்லை ஏ என் கனவா நாகராஜா 30 வயதாச்சு எனக்கு முடிதறிக்க ஒரு குழந்தை இல்லை 40 வயதாச்சு நாட்டையான ஒரு பிள்ளை இல்லை 50 வயதாகி விட்டது ஒரு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லையே மன்னவா பிள்ளை இல்லாத வாசலுக்கு பெரியோர் தான் வருவாரா பிச்சை தான் வாங்குவாரா பிள்ளை இல்லாத வீட்டுல பிச்சைக்காரன் கூட பிச்சை வாங்கி சாப்பிட மாட்டானா ஏமியா பிள்ளை இல்லாத வீட்டுல புருஷன் பொண்டாட்டி இருப்பாங்க சோறு கூட்டு குழம்பு ருசியா வச்சிருப்பாங்க சரி இந்த பிச்சைக்காரனாச்சி வாங்கி சாப்பிட வேண்டியதானே இந்த மாதிரி சுவாத்து கலைஞ்சவனா இருந்தா போய் சாப்பிட்டுருவாரு விவரம் தெரிஞ்ச பண்டாரம் சாப்பாட்டுல விவரம் தெரிஞ்ச பண்டாரம் அங்கதான் போய் சாப்பிடுவாரு ஏன்னா 4 பிள்ளை இருக்குன்னு வைங்களேன் தண்ணியவும் பருப்பையும் போட்டு கடைஞ்சி வச்சிருப்பா மஞ்சள் பாலா இருக்கும் கோயில்ல மஞ்சப்பால் கலக்கி வச்சாலாவது 2 வேப்பலை மிதக்கும் இவ சாம்பார் வச்சா அது கூட மிதக்காது எங்க பிள்ளை இருக்க வீட்டுல ஆனா பிள்ளை இல்லாத வீட்டுல நல்லா 100 பருப்பை வாங்கி திக்கா குழம்பு வச்சு ஆச்சி ஐயருமா நல்லா நெய்யும் சோறுமா சாப்பிடுவாங்க அங்க போனா நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்பனா தண்ணீர் பிள்ளை இல்லை தண்ணீர் எனக்கு கோரி வைக்க குழந்தை இல்லை கறி கரைக்கும் தேங்காய் இல்லை கறி கரைக்கும் தேங்காய் இல்லை மனவா கையேந்த குழந்தை இல்லை மனவா கையே
ரெண்டாவது தான் வருவா. ஆமா, இவளுக்கு பிறகு வந்துட்டு அவ குடத்தை தூக்கிட்டு இவ குடத்தை வைப்பா. ஏன் அப்படி வைப்பா? நான் தானே வந்து என் குடத்தையா எடுக்கன்னு கேட்டா சொல்லுவா, என்ன சொல்லுவா? உனக்கு கைப்பிள்ளையா வாய்ப்பிள்ளையா? எந்த பிள்ளை கிடந்து அழுது? என் மகன் வேலைக்கு போயிட்டு வந்து வயிறு பசிக்குன்னு ஈயமா கதறுவா. நான் ஒரு குடம் பிடிச்சிட்டு போறேன், அதுக்கு பிறகு நின்னு நீ பிடிச்சிட்டு போ அப்படின்னு பேசுவா. வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச மாதிரி நமக்கு மனசுக்குள்ள குத்துத மாதிரி கேப்பா. அதைத்தான் நாகக்கண்ணி சொல்லுகிறா. மலடி மலடி என்று எனக்கு மாநிலத்தில் பேராட்சி, இருசி மலடி என்று என்னை இனத்தாரெல்லாம் பேசுகிறார் மன்னவா என்று அந்த நாகக்கண்ணி பெண்கொடியானவள் முத்து முத்தா கண்ணீர முகமெல்லாம் வடிக்கா. பார்த்தார் நாகராஜன். சரி, ஏ நாகக்கண்ணி, பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாதடி. ஆண்டவனுடைய அருள் இருந்தா நமக்கு 60 கப்பாலும் பிள்ளை இருக்கும். இறைவனுடைய அருள் இருந்தா நமக்கு 70 வயது கப்பாலும் ஏந்து பிள்ளை. ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். 70 வயசுல குழந்தை பிறக்கலாம். 70 வயசுல குழந்தை பிறந்தாலும் தப்பு இல்ல தாத்தா. ஆனா ஒண்ணு, பிள்ளைய தொட்டில போட்டா இந்த பாட்டி கட்டில தான் இருக்கணும். ஆமா, பாட்டி கட்டில அடக்கணும். பிறகு 70 வயசுக்கு பிறகு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி என்னைக்கு ஒரு பிள்ளை ஒருத்தன் கையில பிடிச்சு கொடுக்க முடியும்? கையில பிடிச்சு கொடுக்க முடியாது. நம்ம கைய பிடிச்சு தெரு வழியா கடைக்கு நடந்து போனோம்னு வையே, தெருவுல உள்ளவன் கேப்பான், அவனுக்கு தெரியும் அவன் பிள்ளைதான்னு தெரியும். இவரை குத்தி பாக்கணும்னு கேப்பான். என்ன கேப்பான்? பேரனையா கூட்டு போற, கைய பிடிச்சு கூட்டு போற, நடிக்கிட்டு போறீங்க அப்படின்னு கேப்பான். என்ன செய்ய? எதை எதை எந்தெந்த காலத்திலே செய்து முடிக்க வேண்டுமோ அதை அந்தந்த வயதிலே அனுபவிக்க வேண்டும். ஓரட்டில் ஓடி விளையாடணும், ஈரட்டிலே கல்விகளை கற்கணும், மூவட்டிலே முடியாத மனமும் திருமணமும், நாலட்டில் பெறாத பிள்ளையும், ஐயட்டில் சேர்க்காத செல்வமும், ஆறட்டில அகிலஞ்சுத்தி பார்க்கணும், 7 ஏகதலம் போகணும், 8 இருக்கவே கூடாது. 64 வயசுக்கு மேல இருக்க கூடாது. ஏன் இருக்க கூடாதுன்னா 64 இல்ல, எந்த வயதா இருந்தாலும் நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியாத காலம் என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்ம இருக்க கூடாது. அன்னைக்கு நம்ம கதையை முடிச்சிடணும். நம்மளை நம்பிதான் நம்ம வாழ்ந்துக்கிடணும். நம்மளை பார்க்க இன்னொரு ஆளு வேணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வரக்கூடாது, வந்தா இருக்க கூடாது. அன்னைக்கு இருக்க கூடாது பூமியில. ஆமா, நம்ம நினைக்கத்தான் செய்தோம். இருந்தாலும் சாவணும்னா பயமா தானே இருக்கு. யார்தான் சாவணும் நினைக்க, எத்தனை வயசு ஆனாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு மண்டை வலிக்கு தாங்குவோமா? நம்மளாம் தாங்க முடியாது. அங்கன போய் பார்க்கவா, அங்கன போய் பார்க்கவா, எனக்கு அப்படி சரியாயிருமா, இப்படி சரியாயிருமா, ஆடி ஓடி பார்க்கும் அப்படின்னு காப்பாத்துன்னு தான் நினைக்குமே தவிர ஒரு காலகட்டம் ஆயிட்டுன்னா நம்ம செத்துறணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். மனிதனாகப்பட்டவன் இந்த உலகத்திலே பிறந்த நாள் முதலாக ஒவ்வொரு நாளையும் அவன் கடந்து வருகிறான் என்று சொன்னா நம்ம எல்லாருமே சாவை நோக்கி நடந்து கொண்டே இருக்கிறோமா? ஒரு மனிதன் பூமியில ஜனனம் எடுத்த போது பிறந்த அன்னையில இருந்து அவன் மரணத்தை நோக்கி நடந்து கொண்டே இருக்கின்றான். ஆனா அது என்னைக்கு வரும், எப்ப வரும், எங்கன குறுக்க நிக்கும்னே நமக்கு தெரியாது, சொல்ல முடியாது. வாரனைக்கு அப்படியே நம்மள அள்ளிக்கிட்டு போயிரும். அது யாரு காட்டு தடுத்தாலும் நிக்கவும் செய்யாது, எங்கேயும் போய் ஒளியவும் முடியாது. பிறகு அப்போ அதனால என் நாகக்கண்ணி, அம்மா நீ பிள்ளை இல்லைன்னு நீ கவலைப்படாதடி, நீ வருத்தப்படாத. ஆண்டவனுடைய அருள் இருக்க வரைக்கும் அவர் என்னைக்கு நினைக்காரோ நமக்கு கொடுப்பாரு, கண்டிப்பா கொடுப்பாரு. அதனால நீ கவலைப்படாத, பிள்ளை இல்லைன்னு கவலைப்படாத அப்படின்னு ஆட்சி தேர்ச்சி தன் மனைவிக்கு ஆறுதலை சொல்லுகிறார். அழகா சொல்லுகின்றார். நாகக்கண்ணியானவள் என்ன சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொன்னா? கண்ணை நல்ல புளிய மரம், கண்ணை நல்ல புளிய மரம், கவிரோடு ஆலமரம், கண்ணிலையும் காயாமலே நான் கவிரோடி என்ன ஏ மன்னவா, கவிரோடி என்ன
மன்னிக்கா காயாமல் நான் வழியிலேயும் தாழ்வாகி போனேனே மன்னவா மன்னவா கொல்லையிலே ஒரு மரம் எனக்கு கொலை கொலையா காய்க்கு மரம் மன்னா காய்க்கு மரம் மன்னா பின்னால விழுந்துடாதீங்க என்னாச்சு தூக்கமா தூக்கம் என்னம்மா கண்ணை வாரி அடிக்கி கண்ணுபுறம் ரத்தமா சிவந்து போச்சு தூக்கம் தூண்ல சாஞ்சுக்கிட்டா கூட கொஞ்சம் வசதியா இருக்கும் ஆமா முன்னாடி உள்ள ஆளு வாயில சாஞ்சி பல்லு போயிடாம மண்டை இடிச்சு அவ கையை கட்டி கம்முன்னு தூங்குதாவோ பாட்டு படிக்கிறதுக்கு அப்படியே தாளாட்டுற மாதிரி இருக்கும் போல காத்து வேற சிறு சிறு அடிக்கா அப்படியே தூக்கம் வர மாதிரி இருக்கு உங்களுக்கு நல்ல சொக்குது நல்லா தூங்க வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம கொடை கொடுத்தோம் தூங்குதவங்களை எல்லாம் நம்ம தவறா நினைக்க கூடாதியா ஏன் தவறா நினைக்க கூடாது கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட அடியா சரி உங்க பேரு கருப்பசாமிக்கு அப்பா சரி அவ பேர் கருப்பசாமியா படத்துல இருக்கிறது ராமர் சாமியா அப்போ ராமருக்கு மகன் ஆமா கருப்பசாமிக்கு அப்பா கருப்பசாமிக்கு அப்பா கரெக்ட் ராமர் சீதாதேவி லட்சுமண பெருமாள் குடும்பத்தோட இருக்காங்க அவனே அப்பல இருந்து ஏதோ பேசிக்கிட்டே இருக்கான் என்ன கேட்கான் அப்படி என்ன கேட்க என்ன பேசுறான்னு தெரியல பேசிக்கிட்டானோ அப்ப இந்த நாகலோக பட்டணத்திலே நாகக்கண்ணை பெண்குடியாகப்பட்டவளுக்கு இல்ல தூங்குதால தப்பா நினைக்கூடாதுன்னு சொன்னியே ஆமா கோயில்ல கொடை நடந்துட்டு இருக்கு வந்து தூக்கிட்டு தான் என்ன அர்த்தம் அது கருப்புசாமி பார்த்தோன்னே கதையை விட்டாச்சோ தூங்குதவங்கள சரி தவறா நினைக்க கூடாதுன்னு அதுல நிறைய அர்த்தம் இருக்கு நிறைய இருக்கோ ஆமா என்ன அர்த்தம் இருக்கு அப்படி கண்ணை முழிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்களோ ஆமா சரி ஆனா கண்ணை மூடிக்கிட்டு இருக்காங்க பாரு அவங்க நல்ல கதையை கேட்பாங்க ஆனா நான் கூப்பிடும் போது அந்த அம்மா சொர்க்கத்துல இருந்தாவோ அப்ப சொர்க்கத்துல இருந்தாங்களோ நான் சொன்ன உடனே கீழே வந்துட்டாவோ படக்குன்னு கீழே வந்துட்டாங்க பிறவே சரி ஏன் அப்படின்னா எதுக்கு கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கவங்களா இருந்தா வில்லுப்பாட்டு பார்க்கும்போது ஒன்னைய பாப்பாங்க பிறகு கட்டக்காரரை பாப்பாங்க பிறகு என்னைய பாப்பாங்க உன்னைய பார்க்கும்போது ஏதாவது நினைப்பாங்க என்னைய பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்க போறாங்க என்ன இந்த கொடாடிக்கு தம்பிக்கு ஒரு 20 வயசு இருக்குமா கொடாடிக்கு தம்பிக்கு ஆமா 20 வயசு இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க இருக்கும் 19 இருக்கும் அதுல பக்கத்துல உள்ள அக்கா ஒருத்தர் கூப்பிட்டு சொல்லுவாங்க நீ சும்மா இருக்காயி அந்த தம்பிக்கு 20 வயசுலாம் இருக்காது 17 வயசுக்குள்ளதான் இருக்கும் அப்படிம்பாங்க ஆனால் இவ்வளவு ஆசை எதுக்கு இருக்கோ எனக்கு தெரியல உண்மையை தானே சொல்லுதேன் கொடை அடிக்க தொம்பியா எனக்கே வயசு 20ஆவது உங்களுக்கு 17 கேட்கான் என்னைய மாதிரி ஒரு பொட்ட பிள்ளை வீட்டுல இருக்கு அப்ப ஒன்னைய பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க இவரை பார்க்கும்போது ஒண்ணு நினைப்பாங்க நினைப்பாங்க எப்படி ஏ அப்பா வயசு 85 வயசு இருக்குமோ அப்படி நினைப்பாங்க அப்ப உனக்கு மட்டும் 17 இவருக்கு 85 ஆனாலும் உனக்கு இவ்வளவு வஞ்சகம் ஆகாது தாத்தா சும்மா இருக்க எனக்கு வயசு வந்து தெரியாது அதானே அப்ப என்னைய பார்க்கும்போது நினைப்பாங்க என்னைய பார்க்கும்போது பொம்பளைங்க என்ன நினைக்க போறாங்க இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஆமா ஒரு சில பேர் அப்படி நினைப்பாங்க ஒரு சில பேர் நினைப்பாங்க இந்த பிள்ளை போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா அப்படின்னு நினைப்பாங்க தங்கத்தை போட்ட உடனே அந்த பிள்ளைக்கு இந்த தங்கத்துக்கே மவுசு இல்லாம போச்சு அப்படின்னு ஏம்யா நான் தங்கம் போட்டா உனக்கு ஏம்யா வலிக்கு எனக்கு வலிக்கல பிறகு தங்கம் போட்ட உடனே தங்கத்துக்கு கொண்டு யாராவது தங்கத்தை போடுவாங்களா
எவ்வளவு பெரிய வார்த்தை. தங்கத்துக்கு மதிப்பே இல்லாம போச்சு அதானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது ஒவ்வொரு மாதிரி நினைப்பாங்க. அவன் இந்த பிள்ளை சோப்பா இருக்காள் அப்படி ஒரு நாளைக்கு 5-6 வாட்டி பீஸ் வாஷ் பண்ணுவாளோ. பீஸ் வாஷ் இல்லையா, அது ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா கேவலப்படுத்தி நினைப்பாங்க. அப்போ ஒவ்வொருவரும் பார்க்கும்போது பல மாதிரி நினைப்பாங்க. அப்போ பல மாதிரி கண்கள் நினைக்கும் போது கவனத்தை விட்டுருவாங்க, மறந்துடுவாங்க. கண்ணு என்னையத்தான் பார்க்கும், ஆனா கவனம் வந்து வேற எங்கேயும் இருக்கும். ஆனா அவ கையை கட்டி சொர்க்கத்துல இருந்தா பாரு, அங்க உட்கார்ந்து கதையை கேட்டுக்கிட்டு இருப்பாவோ. கதையை மட்டும் காத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால நீங்க தூங்குங்க, நான் படிக்கும். சரி. அதனால இந்த நாகக்கன்னியானவள் கணவனிடத்திலே கவலை கொண்டு சொல்லும் போது மனைவிக்கு ஆறுதலை சொல்லுகின்றார். கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, கவலைப்படாதே அம்மா, கவலைப்படாதே, ஓ கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே, ஓ கணவன் நான் சொல்லுகிறேன், கவலைப்படாதே. வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே, வருத்தப்படாதே தாயே, வருத்தப்படாதே, ஓ மன்னன் நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே, ஓ மன்னன் நான் சொல்லுகிறேன், வருத்தப்படாதே. அம்மா நீ அஞ்ச வேண்டாம், அலைய வேண்டாம், ஆறுதலும் சொல்லுவாரா, அவரை ஆத்துவாரான் தேத்துவாரா, அவரை ஆறுதலும் சொல்லுவாரா. ஏன் நாகக்கண்ணி, நான் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படக்கூடாது, எதுக்கும் கவலைப்பட வேண்டாம்மா. கணவன் நான் இருக்கும் வரைக்கும் கை குழந்தையை பெற்றெடுக்கலாண்டி, மன்னன் நான் இருக்கும் வரைக்கும் மதலையை பெற்றெடுக்கலாம். அதனால நீ மனக்கவலைப்படாத. நீ பெண்ணா பிறந்தா வந்து உன் கவலை சொல்லி அழுவுத. சரி. கட்டிய கணவன் நாகராஜன் என்கிட்ட சொல்லி அழுவுத, பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு. ஆமா, நான் ஆனா பிறந்த ஆம்பளை, நான் என்ன செய்யட்டும், என்ன செய்ய முடியும், நான் யார்கிட்ட சொல்லி அழட்டும். நான் அதிகாலை 5 மணிக்கு டீ கடையில் போய் 2 டீயை குடிச்சிட்டு அங்கே பக்கத்துல டீ குடிச்சிருக்க ஆள்க கிட்ட, சரி அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல, எனக்கு குழந்தை இல்லை நான் சொல்ல முடியுமா, அப்படி சொன்னா என்ன செய்வான், காரி மூஞ்சல துப்பிடுவான். அதனால நீ பெண்ணா பிறந்தா நீ சொல்லி அழுவுத, காரி துப்பும். அது ஒரு பக்கம் 4 பேரு 4 விதமா பேசுவாங்க. எப்படி பேசுவான்? ஒருவன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், ஏல என்ன நீல ஒரு ஆம்பளையா, என்னடா அப்படி பேச, ஏல கொஞ்சமாவது எனக்கு அறிவு இருக்கா, எனக்கு அறிவு இல்லையோ, 10 வருஷம் ஆகுதடா கல்யாணம் பண்ணி, ஆகுது மூத்தவளுக்கு பிள்ளை இல்லைன்னா அவளை டைவர்ஸ் பண்ணல, அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா, அவ சூப்பரா இருப்பா, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாடா, அவளுக்கு ஒரு பிள்ளை இருக்கான்னு பாரு அப்படின்னு பேசுவான். என்னமோ இவன் வந்து பேர்காலம் பார்த்து பேர் வைக்கிறது மாதிரி பேசுவான். அப்போ 4 பேரு 4 விதமா இப்படி பேசுவாங்க. அம்மா என் கவலை இப்ப நான் வெளியே சொல்ல முடியுமா, நீ பெண்ணா பிறந்தா சொல்லி அழுவுத, நான் ஆம்பளை சொல்லி அழ முடியுமா, நீ சொல்லி அழுவுத கவலைய பிறகு எனக்கு கவலை வந்துச்சுன்னா என்ன, ஒரு 200 ரூபாய் எடுத்துட்டு போய் ஒரு குவாட்டரை வாங்கி நல்ல தண்ணி ஊத்தாம ராவா குடிச்சிட்டு கவலையில கவலை வந்துச்சுன்னா ஆமா ஒரு குவாட்டரை குடிச்சு குப்பரை படுத்து 3 மணி நேரம் தூங்கிடுவோம். கவலை இல்லையா, அப்ப கவலைப்பட போய் தான் குவாட்டர் அடிக்கியோ, எங்களுக்கு மனசுல கவலைப்பட போய் தான் நாங்க குவாட்டர் குடிச்சாலே ஆம்பளை போறோம். சரி ஆமா, என்னைக்கு கல்யாணம் முடிச்சோமோ பொண்டாட்டி என்னைக்கு வீட்டுக்கு வந்தாலோ அன்னைக்கு எங்களுக்கு கவலை பிடிச்சிட்டான். ஆமா சந்தோஷம் பூரா மண்ணா போச்சு. இப்பவும் ஒண்ணும் இல்ல, நீ காலம் பூரா கவலைப்படாமலே இருக்கலாம். அப்படியா? அதுக்கு ஏன் தினமும் 150 ஏன் செலவு பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கா? என்ன செய்யறதுக்கு, எதுக்கு என்ன செய்யணும்? பேசாம ஒரு ரோக்கர் வாங்கி அடி. ரோக்கர் வாங்கி அடிச்சது வை, எண்ணிக்கவும் வேண்டாம், சரி கவலையும் பட வேண்டாம், யாரு தொந்தரவும் இருக்காது. மனுஷ வாழ்க்கையில வந்து கவலை வர்றது சகஜம். அந்த கவலையை போக்குறதுக்கு அரசாங்கம் நமக்கு மருந்தும் கொடுக்கு. அப்படியா? எதுக்கு சாவணும்? ஓலப்பைய தான் சாவுவான், கிடைக்க தெரியாதான் சாவுவான். நல்ல ஆம்பளையா சாவணும். அப்போ
அப்போ அரசாங்கத்துல மருந்து வாங்கி கடைசி வாங்கி குடி. ஆமா குடிக்கணும்ல, குடிக்கலாம். நான் சொல்லுது குடிச்சோம்னு வையே, செலவு கிடையாது, கொடுக்கக்கூடிய ரூபா மிச்சம், கஷ்டமும் பட வேண்டாம். நீ சொல்லக்கூடிய மருந்துன்னு வச்சுக்கேன், நீ சொல்லக்கூடிய மருந்து உன்னை அணுவணுவா கொஞ்சம் கொஞ்சமா உன்னை கொல்லும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிட்டு வரும். அதுக்கு தான் சொன்னேன். உண்மைதான், அப்படிதான் இருக்கு நிலைமை. வர 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 ஆளை குறைச்சிட்டு தான் வருது. அதாவது குடிக்கவங்க யாரா இருந்தாலும் நல்லா கேட்டுக்கோங்க. தண்ணி அடிக்கணும், பீடி அடிக்கணும், கஞ்சா அடிக்கணும் அப்படின்னு இப்படி எல்லாம் எண்ணம் இருந்தா எந்த ஆம்பளையும் கல்யாணமே முடிக்க கூடாது. கல்யாணம் முடிக்காம நீ சன்னியாசியா இருந்துக்கோ. எங்கேயாவது போங்க காசிய பார்த்து. ஒரு பெண்ணையும் கட்டி அவளையும் சீரழிச்சு பெத்த பிள்ளையவும் சீரழிச்சு கடைசி வரைக்கும் தெருவுல விட்டுட்டு அதெல்லாம் எதுக்கு? பாதி வாழ்க்கையில விட்டுட்டு போயிடுவான். உண்மையிலேயே அப்படி ஒரு தவறான எண்ணமோ கெட்ட பழக்கமோ இருந்தா கல்யாணமே முடிக்க கூடாது ஆம்பளை எல்லாம். உண்மைதான். அப்படி இருந்தா தாராளமா குடிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அதுதான் சுகம் கிடைக்கும்னா பிறகு டெய்லி தண்ணி அடி, பீடி அடி, கஞ்சா அடி, அப்படியே உங்க காலத்தை ஓட்டிட்டு போ. அது அப்படி இல்லைன்னு வைங்க, குடிக்கவங்களுக்கு மனசு திருந்தணும் அப்படின்னு ஆசை இருந்தா திருநெல்வேலியில நம்ம ஹை கிரவுண்ட்ல போய் ஒரு நாள் பார்த்தா போதும். ஒரே நாள் அங்க போயிட்டு வந்தா போதும். ஒரு நாள் கூட வேண்டாம், ஒரு மணி நேரம் ஹாஸ்பிட்டல்ல சுத்தி பார்த்தா போதும். அங்க போய் நின்னா போதும். உசுரோட மதிப்பு என்னன்னு அங்கேயே தெரிஞ்சிடும். அப்பதான் தெரியும் நமக்கு. ஆஸ்பத்திரியில 10 நாளைக்கு இருந்தவனுக்கு தான் அந்த உசுரோட வலிமை என்னன்னு தெரியுமா? ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியில போய் 10 நாள் இருந்துட்டு வந்துட்டாங்கன்னா அவன் வந்து வெளியே வந்து நான் பெரிய ஆளு முண்ட மாட்டான். வீட்டுல உடம்புக்கு நல்லா இல்லைன்னா ஆம்பளையா போய் காத்து கிடக்கிய? பொம்பளைய பூரா சேலை துணியும் அள்ளி வச்சுக்கிட்டு வாசல்லே உட்கார்ந்து அப்பா அதெல்லாம் என்ன ஒரு கஷ்டம் தெரியுமா? பிறகு அப்போ அதைத்தான் நாகராஜனும் நாகக்கன்னிக்கு நீ கவலைப்படாத தாயே அப்படின்னு ஆறுதலை சொல்ல, நாகக்கன்னியானவள் என் மன்னா நாகராஜா, நாளை ஒரு காலத்தில் நாமல் 2 பேர்களும் வாழ்ந்து முடிந்து வைகுண்டம் சேரும் காலம் வந்தா நாமளை வழி அனுப்புவதற்கு ஒரு குழந்தை கிடையாது. சேர்ந்திருந்து நாம சிவலோகம் சேரும் காலம் வந்தா சேர்ந்தனுப்ப குழந்தை கிடையாது. நாமளை அடக்கம் செய்வதற்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா? என்ன போராட்டம்? மன்னாச்சாங்கரை ஓரம் நம்ம இனத்தானோட போராட்டம் இறந்து போனாலும் தீராது. அவ பாட்டுக்கு இருக்காவள. உங்களுக்கு என்ன என்னாச்சு? வீட்டுக்கு வாரியா காரு தாத்தா இப்போ எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாருன்னு பூஜை நடக்க போகுதா? அம்மா வந்து இப்ப பிறந்துருவாள, அவ பேசாம இருக்கவ. நீங்க பைக்ல வீட்டுக்கு போங்க. சாமி கும்பிட்டு ஆச்சி ஐயருமா போங்க. ஆச்சி நான் வீட்டுல கொண்டு வந்து விடுதேன். அப்ப இந்த நாகக்கன்னி பெண்குடியாகப்பட்டவள் என் மன்னா நாகராஜா, நாளை ஒரு காலத்திலே நம்ம மாண்டு மடிந்து மரணமாகி போனாலும் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்தா தானையா அவக்குன்னு வந்து உதவி பண்ணும்.
பிள்ளை தானே அவக்குன்னு வரும். நமக்கு ஒரு பிள்ளை இல்லாம நம்ம செத்து போயிட்டோம்னு வைங்களேன், செத்து போயிட்டோம்னா சொந்த பெரியப்பா மகனா இருப்பான். அவனை கூப்பிட்டு நீங்க தாண்டா காரியம் பண்ணணும் வந்து உங்க கைய வைங்க அப்படின்னா காசு பணம் இருந்தா கூப்பிடவே வேண்டாம், முன்னால வந்து அவன் ரெடியா நிப்பான். அப்படிம்பா காசு பணம் இல்லாம அவரை கூப்பிட்டோம்னு வையே என்ன சொல்லுவான்? அவன் சொல்லுவான், போங்கடா போலத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா? உங்க அப்பனுக்கு ஏன் கொல்லி வைக்கல? அவன் கட்டின வீட்டுக்கு வெள்ளை அடிக்காம போயிட்டான். வெள்ளையடிக்காம நீ வெள்ளை அடிச்சு பாரு. அவனுக்கே நான் கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். ஒண்ணுமத்த பையன் சித்தப்பனாவது செத்தப்பனாவது தூக்கியா சவத்தை அப்படின்னு பேசுவான். ஆனா பணம் பந்தியிலே குணம் குப்பையில இருக்கான். பணத்துக்குத்தான் மதிப்பே தவிர ஒருவர் குணத்துக்கு கிடையாது. பணம் 10 செய்யும் இருக்காங்க, உன் கையில இருந்தா செய்யும். இப்ப குணம் தான் பெருசுன்னு நினைச்சுக்கிட்டு என்கிட்ட நிறைய குணம் இருக்கு அப்படின்னு கடையில போய் அண்ணாச்சி ஒரு பை அரிசி கொடுங்க 27 கிலோ பை அப்படின்னு கேட்டா கடைக்காரர் கொடுப்பாரா? வெளிய பிடிச்சு மூஞ்சில ஊத்திடுவாரு, வெளிய பிடிச்சு புடவை பிடிச்சு தள்ளிடுவாரு. பணம் வந்து குணம் குப்பையிலன்னா வேலை கொண்டு இருந்தா வேகம் இருக்கு வரைக்குத்தான் போகுமா, அந்த வேறு பாய். ஆனா பணம் மட்டும் பாதாளமும் தாண்டி போகும் இருக்காங்க. பாதாளம் தாண்டி போகும். கல்லறை போகும் வரை சில்லறை வேண்டுமா? வேண்டும் வேண்டும். ஆமா, இல்லைன்னா கல்லறை கூட வழி இருக்காது. தாயும் தாப்பனையும் தவிர பணம் இருந்தா என்னனாலும் வாங்கலாம். அதையும் வாங்கலாமா? தாயும் தாப்பனை தவிர அம்மாவும் அப்பாவும் எவ்வளவு கொடுத்தாலும் அதுக்கு ஈடு வரவே செய்யாது, அந்த பாசம் கிடைக்காது. ஆனா இப்ப உள்ள உலகத்துல அதை தாண்டி எதை வேணாலும் வாங்கலாம்ங்கிறது உண்மையாதான் இருக்கு. பணம் கூட பாசம் கூட பணம் இருந்தா தான் இப்ப வருது பாத்துக்கோ. பணம் இல்லைன்னா பாசமே வெளியே வரமாட்டுக்கு, உள்ளே வச்சிருக்காங்க மனசுக்குள்ள. பணத்தை கொடுத்தாதான் ஒரு டீயாவது வாங்கி கொடுத்தாதான் பாசமே பொங்குது பாத்துக்கோ. அந்தோணி காணாது அப்படிம்பாங்க, தேட மாட்டாங்க. அதனால இனியும் நாமல் குழந்தை இல்லாமலே இருந்தோமையானா ஊர் உலகம் எல்லாம் நம்மள ஒரு மாதிரியா பேசுவாங்க. குழந்தை இல்லை என்றால் மலடி என்பார், குழந்தைய பெற்று எடுத்தா கிழவி என்பார். பிள்ளை இருந்தாலும் பேசுவா, பிள்ளை இல்லைனாலும் பேசுவா. ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் பேசுவா, பொட்ட பிள்ளை இருந்தாலும் பேசுவா. பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்கேன் அவளை மலடின்றவா. மலடின்னு சொல்லுவதற்கு அர்த்தம் என்னன்னு முதல்ல நமக்கு தெரியுமா ஐயா? மலடின்னு யார சொல்லுவாங்க, எதுக்கு சொல்லுவாங்க? பிள்ளை இல்லாதவங்களை மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை. இல்ல இல்ல, மலடி என்பதனுடைய அர்த்தமே வேறு. ஒரு பெண்ணாகப்பட்டவள் புஷ்பவதி ஆகாம இருந்தா தான் மலடு. புஷ்பவதி ஆகிவிட்டா மலடு என்பது கிடையாது. வயதுக்கு வராத பெண்ணைத்தான் மலடுன்னு சொல்லுவாங்களே தவிர பிள்ளை இல்லாதவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. அதுக்குரிய அர்த்தமும் அது கிடையாது. அந்த விவரம் கூட தெரியாம நம்ம அடுத்தவங்களை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ பிள்ளை இல்லைன்னா மலடி என்பா. பிள்ளையை பெற்று எடுத்து அவளை கிளவின்றுவா. நல்ல 2 பிள்ளைய பத்து வளர்த்து விட்டு பட்டு சேலை கட்டி தலை நிறைய பூ போட்டு நகையெல்லாம் அள்ளி போட்டு தெருவுல அங்க இங்க ஒரு வாட்டி போயிட்டு வா சொல்லுவா. 4 பிள்ளைய உன்னைய பாரு என்னைய பாருன்னு இருக்க, இவன் நகையை பூரா அள்ளி போட்டுக்கிட்டு மேக்கும் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா அப்படின்னு பேசுவா. அப்போ நான் பிள்ளைய பச்சு எடுத்து விட்டா கிழவின்னு முடிச்சிருவாங்க. நல்ல சேலை கூட கட்ட முடியாது. ஒரே ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே, அதுக்கு சொல்லுவா பொன்னடி எத்தவா. வீட்டுல ஒரே ஆம்பளைய பிள்ளையா பெத்து வச்சிருக்கா, செத்த அன்னைக்கு ஒப்பாரி வைக்க ஒரு பொட்ட பிள்ளை இருக்கா அப்படின்னு பேசுவா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே கொள்ளி எத்தவா. நாளைக்கு செத்ததுக்கு பிறகு கொள்ளி வைக்க ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்கா? இவ எதை வித்து இந்த பிள்ளையில கட்டி கொடுக்க போறா அப்படின்னு பேசுவாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான்னு இருக்கான். நம்ம எதை செய்தாலும் இந்த உலகம் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம காரியம் நல்லபடியா நடக்கா நம்ம பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கணும்.
என்ன சொன்னாலும் சரி நல்லதை வாங்கினா அந்த காதுல வாங்கி உள்ள போட்டுக்கிடணும், போட்டுக்கிடணும். கெட்டது சொன்னாங்கன்னா அந்த காதுல வாங்கி இந்த காது வெளியே விட்டுறணும். வெளியே விட்டுறணும். அவ்வளவுதான். ஒரு நேரம் சாப்பாடு இல்லைன்னு போய் கேட்டான் வீட்டுல கொடுப்பானா? ஒருவா சுவாறு கொடுப்பானா ஐயா? ஒத்த பருக்க கொடுக்க மாட்டான். நம்ம உழைச்சாதான் நமக்கு சாப்பாடு. அப்ப எந்த பையன் என்ன பேசுறா நமக்கு என்ன? அதனால என் நாகக்கண்ணி நீ கவலைப்படாத. ஆமா, தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க. சொல்லுவாங்க. அதனாலே சிவனை எண்ணியே தவம் இருக்க வேணும் என்று அவர்கள் இருபேர்களும் பிள்ளைக்காகவே தவம் இருக்க வருகிறார்கள். வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, வெள்ளி சவா தலை மூலிகை, தலம் மூலிகை, தலம் மூலிகை. அங்கே விரதோ மதி இருந்து வாழ இருந்து வாழ, அங்கே விரதோ மதி இருந்து வாழ இருந்து வாழ. அங்கிருந்து இவ பேசுறது இவளுக்கு கேட்கல, மைக்கு வேணா வச்சுக்கோங்க. அவளோ கோலம் போட்ட இடமதியில ஒரு குருத்து வாழையிலை விரித்து அதிலே விநாயகனை பிடித்து வைத்து அங்கே நிறநாளி நிறம் மறந்தா அவளோ தெச்சனையும் தேங்காப்பழம் அதிலே தீபங்களை ஏற்றி வைத்து அங்கே ஆள குளிய வைத்து அங்கே 1000 முழம் கம்ப நாட்டி அவர் கம்பத்தடி மேலே எல்லாம் தவ பொருளை எடுத்து வைத்து அக்கோழி முட்டை ஒன்று வைத்தார். கோழி முட்டை மேலே எல்லாம் அவரோ குண்டூசியை நாட்டுவார். அவரோ ஊசி முன மேலே ஊசி முன மேலே அவரோ உரிய தவம் செய்துவார். ஆள குளிய வைத்து 1000 முழம் கம்பத்தை நாட்டி அவர் கம்பத்திற்கு மேலே தகுந்த தவப்பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தார். ஒரு குண்டூசியை நாட்டினார். ஓவியம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.